கிறிஸ்து இயேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று வாசிக்கிறோம். உனக்கு எதிராக வருவாங்க, ஆனால் ஒன்றுமே உன்னை மேற்கொள்ள முடியாது. சூழ்நிலை நமக்கு எதிராக வரலாம், ஜனங்கள் நமக்கு எதிராக வரலாம், இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் நமக்கு எதிராக வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை சார்ந்து நிற்கும் போது ஒண்ணுமே உன்னை மேற்கொள்ள முடியாது, ஒண்ணுமே உனக்கு எதிராய் வர முடியாது, நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி, ஆண்டவரை சார்ந்து நம்ம ஜீவிக்கிறோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் வாழணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுமே உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை அடிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பாங்க. ஒருவேளை நம் வேத ஸ்தலங்களிலே, நமது குடும்பங்களிலே, நம்ம திருச்சபைகளிலே, நம் தனிப்பட்ட நம் வாழுகிற இடங்களிலே பலவர் நம்மை அடிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு எதிராய் வந்து நிற்பாங்க. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, உன்னை முறியடிக்கவே முடியாது, உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களை, நிறைய முறை நான் யோசிப்பேன், என்னுடைய வாழ்க்கை வெறுமனே ஒரு பிரயோஜனமற்றது தான். என் வாழ்க்கையை நான் யோசிப்பேன், என் வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு 10 போடலாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், அந்த 10 இருக்கிற இடத்துல நான் என்ற ஆண்டவர் மட்டும் வந்து நின்றுட்டார்னா அத்தனையுமே மதிப்புள்ளதாய் மாறிவிட்டோம். இந்த ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் விலையேற பெற்றவர்கள், கிறிஸ்து நம்மோடு கூட நிற்கும் போது நாம் விலையேற பெற்ற மக்கள். இந்த உலகத்துல எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் நம்மை அழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வல்லமையை தான் இந்த காலை நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் மிகப்பெரிய பாரத்தோடு நீங்கள் இந்த நாளை ஆரம்பிக்கலாம். எல்லாருமே என்னை ஓரங்கட்டுறாங்களே, எல்லாரும் எனக்கு எதிராக வந்திருக்காங்களே, எல்லாரும் எனக்கு எதிராக என்னை அழிக்க வேண்டும் என்று, என்னுடைய உயர்வை பொறுத்து கொள்ள முடியாதபடி என்னை அழிக்க வேண்டும் என்று முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது, ஒன்றுமே உனக்கு எதிராய் செயல்பட முடியாது, நான் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதை உணர்வோம், அவர் மீது நம்பிக்கை வைப்போம், அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற மிகப்பெரிய அற்புதத்தை நாம் காண்போம். நிச்சயமாய் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மேற்கொள்ள முடியாதபடி கிறிஸ்து நமக்காக மேற்கொண்டு நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவருடைய மகிமையுள்ள கரம் இந்த காலை நேரத்தில் நம்மை உயர்த்தும். கவலைப்படாதிருங்கள். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகத்துடைய தீமைகள் ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று அறிகிறோமே. எங்களுக்கு என்று வந்திருக்கிற துர்ச்செய்திகள், எங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி முற்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் ஒன்றுமே செயல்படாதபடி எல்லாம் தரிப்புண்டு போகட்டும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து போடும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு விசேஷத்த வல்லமையை தாங்கப்பா. அந்த பலவீனங்கள், சரீரத்தில் வந்திருக்கிற பலவீனங்கள், மனதில் வந்திருக்கிற போராட்டங்கள், சத்ருவினுடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டி முறியடித்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷத்த மாற்றங்கள் உருவாகட்டும். நீர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. உயர்த்தவையும் பாதுகாத்துக் கொள்ளும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்தி வைங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.